Hi friends, welcome to Do Food channel. மரவள்ளிக்கிழங்கு அது கூட மீன் குழம்பு இது ரெண்டுமே சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த காம்பினேஷன் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் கிழங்கு தாளிப்பு மீன் குழம்பு இது ரெண்டும் எப்படி பண்ணலான்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிழங்கு அவிக்கலாம். அதுக்கு குக்கரில் 1/2 கிலோ கிழங்கை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அது கூட இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். இந்த கிழங்கு அவிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி குக்கரில் அவிச்சா சீக்கிரம் அவிஞ்சிரும், அதுக்கு தான். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 விசில் வர வரைக்கும் நல்லா வேக விடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா ரெடியாக இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கிழங்கு நல்லா வெந்திருக்கணும். இப்போ அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு தாளித்து எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, அது கூட கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 3 காஞ்ச வத்தல் இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அவிச்சு எடுத்துக்கிட்ட கிழங்கு எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி கிழங்கெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் தேங்காவை இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே அடிப்பொலியான கிழங்கு தாளிப்பு ரெடி ஆயாச்சு. இது கூட சூப்பர் காம்பினேஷனாக மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி மீன் குழம்பு இந்த மாதிரி மண் சட்டியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். அது கூட கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் மீன் குழம்பு பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அது கூட கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம். இந்த ரெண்டும் நல்லா பொரியட்டும். இப்போ இது கூட 4 பல் பூண்டை இந்த மாதிரி லைட்டாக சதைச்சி சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் 10 சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகாய்லாம் இந்த மாதிரி நறுக்கி இதில் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும், அந்த அளவுக்கு இது நல்லா கலந்து விடுங்க. இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட தக்காளி சேர்த்துடலாம். ஒரு சின்ன சைஸ் தக்காளி இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ முருங்கைக்காய் சேர்த்துடலாம். மீன் குழம்புக்கு முருங்கைக்காய் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ முருங்கைக்காய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. முருங்கைக்காய் நல்லா வேகணும். இப்போது மீன் குழம்புக்கு ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சிடலாம். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவி இந்த மாதிரி மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் சீரகம், காரத்துக்காக வத்தல் தூள் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். இப்போது அது கூடவே 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது 1 டீஸ்பூன் முழு மிளகு சேர்த்துடலாம். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ முருங்கைக்காயில் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்ட மசாலா விழுதுகள் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். அது கூடவே 1 கப் அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போது குழம்பு லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது கூட புளி கரைசல் சேர்த்துடலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இது கூட மீன் ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 250 கிராம் மீன் எடுத்து உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். அதை இப்போ இதில் சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது உப்பு சேர்த்துட்டு லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணால் அந்த மீன் எல்லாம் உடஞ்சிரும். ஸோ லைட்டாக மிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும். இப்போ இதை மறுபடியும் க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.
ரொம்பவே அருமையான மீன் குழம்பு ரெடி ஆயாச்சு. ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போது நம்மளோட கிழங்கு தாளிப்பும் மீன் குழம்பும் ரெடியாக இருக்குது. மீன் குழம்பு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா கட்டியாக மாறிடும். பாருங்கள், ரொம்ப கட்டி கிரேவியாக கிடச்சிருக்கு. ரெண்டோட காம்பினேஷன் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இனிமேல் கிழங்கும் மீனும் வாங்கினா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சுவையாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம டூ ஃபுட் சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.